வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூதுவளை இலை போட்டு ரசம் பண்ண போறோம். அதுக்கப்புறம் நேந்திரங்காய் தோல் இருக்கு இல்லையா, அந்த நேந்திரன் தோல், அந்த தோல்ல பருப்பூசலி பண்ண போறோம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வெங்காயம் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் தூதுவளை ரசத்துக்கு நம்ம வதக்கிக்க வேண்டியதெல்லாம் வதக்கிக்கலாம். நான் கடாயில் கொஞ்சமா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். காரத்துக்கு மிளகு மட்டும்தான். ஸோ மிளகு, சீரகம், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, இதை ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம். இலை சேர்த்துக்கலாம், தூதுவளை இலைய. நல்லா வதங்கிடுது, ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பக்கம் ரசத்துக்கு எப்பயும் போல புளி தண்ணியில கொஞ்சம் உப்பு கருவேப்பிலை போட்டு கசக்கிட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு, கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு இந்த பக்கம் புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம நேந்திரங்காய் தோல்ல பருப்பூசலி பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு நான் இந்த சைஸ்ல நேந்திரங்காய் தோல் எடுத்திருக்கேன். ஒரு 3 எடுத்திருக்கேன். இது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேல இருக்கு இல்லையா தோல், அதை நல்லா இந்த மாதிரி சுரண்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆயிடுமா. அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடி பொடியா கட் பண்ணணும். பாருங்க, இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். நான் மஞ்சள் பொடி போட்டு, உப்பு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா, பேனில் எண்ணெய் காஞ்சிடுது இல்லையா, தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிருவோம். ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கிடுது. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற நேந்திரங்காய் தோலை போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம வெந்துட்டு இருக்கட்டும். ரசத்துக்கு நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா, நல்லா ஆறி இருக்கு, அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம். ரசத்துக்கு வதக்கி வச்சதை அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, அந்த பேஸ்ட்டை போட்டுடலாம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். ரசம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு தேவையோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் வெல்லமும் சேர்த்துருவோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் கத்திரிக்காய் கறி தான் பண்ண போகிறோம். எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, நீட்ட வாக்கில் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி. வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுத்து, கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். கத்திரிக்காய் வேகட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் கொஞ்சம் திறந்து பார்ப்போம், நம்ம வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 பாகம் வெந்துடுது. இன்னும் கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். ரசம் நல்லா பொங்கி வந்துடுது, ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம நெய்யில் கடுகு, சீரகம் தான் தாளிக்கணும், அது லாஸ்ட்டாக தாளிச்சிக்கலாம். இந்த பக்கம் நேந்திரங்காய் தோல் கூட நல்லா வெந்துடுது. பாருங்க, பார்க்கும்போதே தெரியும் நல்லா வெந்துடுது. ஸோ அதையும் எடுத்து வச்சிருவோம். நம்ம பேனில் எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சின்னு இருக்கு. நம்ம பருப்பூசலி தானே பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, 1 கப்பு கடலைப்பருப்பை நல்லா ஊற வச்சு 1 மணி நேரம் ஊறிச்சு, தண்ணியெல்லாம் வடிய விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, வரமிளகா சேர்த்து அரைச்சாச்சு. இங்கே பாருங்க, அரைச்ச விழுது ரெடியாக இருக்குது நம்மகிட்ட. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் எண்ணெயும் காஞ்செடுத்து நம்ம இதை வதக்கிடலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். மூடி வச்சிடுறேன். இது நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துடுது. சரிதா. ஸோ இதுக்கு காரம் தான் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு கறிப்பொடி தான் சேர்க்குறேன். நீங்கள் இருந்தால் வரமிளகா பொடி கூட சேர்த்துக்கலாம். பண்ணிடுவோம். மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம்.
ஆல்ரெடி நம்ம வந்து கறிப்பொடியில கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கோம், இருந்தாலும் மேலாக கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். இந்த கறிப்பொடி எப்படி பண்றது அப்படிங்கறது கூட நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்க வந்து கறிப்பொடி அப்படின்னு போட்டு சித்ரா முரளிஸ் கிச்சன் போட்டாலே வந்துடும். லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க வந்து பாருங்க. நம்மளுடைய கத்திரிக்காய் கறி ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ரசத்துக்கு தான் தாளிக்க போறோம். இழுப்பக்கரண்டியில நெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. கடுகு சீரகம் தாளிச்சிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. நம்மளுடைய தூதுவளை இலை ரசம் ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் பருப்பூசலிக்கு பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். பாருங்க, ஆல்மோஸ்ட் நல்லா ஒரு 3/4 பாகம் வந்துடுது. ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே வதக்கிக்கலாம் நாம. பாருங்க, பருப்பூசலி நல்லா இந்த பருப்பு நல்லா வெந்தெடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா நேந்திரங்காயோடைய தோல், அதை சேர்த்துடலாம் அப்படியே. அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய நேந்திரங்காய் தோல் பருப்பூசலி ரெடி. இப்போ நம்மளுடைய பருப்பூசலியும் ரெடி. ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. தூதுவளை இலை போட்ட ஒரு ரசம், அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் காரக்கறி, வெங்காயம் போட்ட காரக்கறி, நேந்திரங்காய் தோல்ல வந்து நம்ம பருப்பூசலி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பருப்பூசலி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த பருப்பூசலியும் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ரசத்தை ஓட ஓட பிசைஞ்சுட்டு இந்த பருப்பூசலி தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.